ஒரு ஆன்மா ஒருத்தரை பழிவாங்கின கதையை கேட்டிருப்பீங்க. இல்லை, அந்த ஆன்மாவோ உயிரோட இருக்கும்போது அதோட சாவுக்கு காரணமான ஒரு சிலரை பழிவாங்கின கதையை கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு ஆன்மா ஒரு ஊரையே கொடூரமாக பழிவாங்கின கதையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தா தேனி பக்கத்தில் இருக்க ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ் தாங்க. இதை நமக்கு ஷேர் பண்ணவங்க இப்போ திருப்பூரில் செட்டில் ஆகியிருக்காரு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வாசுநாதன் தாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களும் அந்த வில்லேஜில் இருந்து அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவங்க தாங்க இப்போ திருப்பூருக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2014 நடந்திருக்கு. அந்த பர்டிகுலர் வில்லேஜில் தான் நடந்திருக்கு. வாசுநாதன் இவரோட ஊர்க்கார பொண்ணு தாங்க ரஞ்சினிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு 2014 காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பர்ட்டிகுலர் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்குன்னு போயிட்டு வர்றதுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை. பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் பஸ்ஸுலையோ இல்லை டூ வீலர்லையோ ட்ராவல் பண்ணி தான் போக முடியுமா. அங்கே இருக்க பசங்களும் பொண்ணுங்களும் கல்லூரிக்கு அப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வழக்கமாகவே நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் பஸ்ஸு எதுவுமே டைமிங்க்கு வராதனால ரஞ்சினிங்கிற அந்த பொண்ணும் கூட படிக்கிற நாகராஜுங்கிற பையன் கூட டூ வீலரில் தன்னுடைய கிராமத்துக்கு போகிறாங்க. நாகராஜ் வந்து வேற யாரும் இல்லைங்க, இந்த ரஞ்சினி அவங்களுக்கு சொந்தக்காரவங்க தான். அதான் வேற வழி இல்லாமல் ரஞ்சினியும் அவர் கூடயே பைக்கில் ஏறி வந்திருக்காங்க. இதை பார்த்த ரஞ்சினியோட அம்மா இதை ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சினி ஊர் எல்லையில் நாகராஜ் கூட பைக்கில் இறங்குறத பார்த்த அவங்க அம்மா ரஞ்சினி வீட்டுக்கு வந்ததும் நடு ரோட்டில் நிற்க வச்சு ரொம்ப தகாத வார்த்தையில் ரொம்ப அசிங்கமாக திட்டியிருக்காங்க. அதோட நிறுத்துனாங்கன்னு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் ரஞ்சினியோட அப்பாவை வர சொல்லி ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி அவங்களுக்கும் ரஞ்சினி மேலே வெறுப்பு வர மாதிரி பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் மனசுலயே போட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்த ரஞ்சினி மனசு வெறுத்து வீட்டுக்கு வெளியே இருந்த ஊர் சந்துனா உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்க. ஊர் மையத்தில் அங்கே இருக்க ஒரு மரத்தில் தன்னோட ஷாலை யூஸ் பண்ணி தூக்கு போட்டு இறந்தே போயிடுறாங்க. காலையில் பால்கார் ஒருத்தர் பார்த்து ஊரை கூட்டுறாரு. ரஞ்சினியோட அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் ஐயோ நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கதறி அழுகிறாங்க. எல்லாம் உன் நல்லதுக்கு தானமா கண்டுச்சோம், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அழுகிறாங்க. சரி, நடந்தது நடந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு அடக்கமும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க அந்த கிராமத்தில் பல வினோத சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு இறந்த 15வது நாள்லையே அந்த பொண்ணோட ஆன்மாவை அங்கே நிறையா பேர் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்த அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு ஒன்று இருக்குங்க. அந்த வீட்டில் 5 வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது. ஒரு நாள் அந்த வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு சுமார் ஒரு 12:30 மணி இருக்கும். அங்கே இருக்க அந்த குழந்த ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு தெரியாமல் குழந்தையோட அம்மாவும் அந்த குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்திட்டு அங்கே இருக்க ஜன்னலை திறக்கிறாங்க. திறந்ததும் அவங்களுக்கு செம்ம அதிர்ச்சிங்க. அது என்னன்னு பார்த்தா ரஞ்சினி தூக்கு போட்டு இறந்த அதே மரத்தில் யாரோ தூக்கு போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அந்த குழந்தையோட அம்மா அவங்க கணவரை எழுப்பி யாரோ தற்கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, போய் பாருங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் டார்ச் லைட்டை எடுத்துட்டு உடனே அந்த மரத்தை நோக்கி போறாரு. இன்னொரு பக்கம் அங்கே என்ன நடக்குதுன்னு ஜன்னல் பக்கம் நின்றுட்டே அவங்க மனைவியும் பார்த்துட்டு இருக்காங்க. டார்ச் அடிச்சுக்கிட்டே அந்த மரத்துக்கிட்ட போனால் அவங்க கணவர் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. அந்த இடத்துலையே அந்த மரத்தை பார்த்து கையை நீட்டிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு கீழேயும் விழுந்துடுறாரு. அப்படி அந்த மரத்தில் தற்கொலை பண்ண போனது யாரும் இல்லைங்க, ஏற்கனவே அதே மரத்தில் தூக்கு போட்டு இறந்த ரஞ்சினி தாங்க. எப்படி தன்னோட ஷாலை யூஸ் பண்ணி தூக்கு போட்டு இறந்தாங்களோ அதே மாதிரி மறுபடியும் அதே மரத்தில் தூக்கு போட்டிருக்காங்க. ஜன்னல் வழியாக எல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க மனைவி அவங்க கணவர் கொண்டு போன டார்ச் லைட் வெளிச்சத்தில் ரஞ்சினி முகத்தையும் நல்லா பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு செகண்ட் பேச்சே வரலை. அவங்களும் சுயநினைவுக்கு வந்ததும் அவங்க கணவர் விழுந்து கிடந்த அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க. அவங்க சத்தம் போட்டுட்டே போன அந்த டைம் மரத்தில் தூக்கில் தொங்கிட்டு இருந்த அந்த ரஞ்சினியோட உருவமும் மெல்ல மெல்ல சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சிருச்சு. அவங்க சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அவங்க கணவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்தே போயிட்டாருங்க.
அவங்க மனைவி எவ்வளவோ ஊர்க்காரங்க கிட்ட சொல்லியும் பார்க்குறாங்க. என் கணவர் இறந்தது அந்த ரஞ்சினினால தான். அவ உருவத்த நானும் இந்த மரத்துல பார்த்தேன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ஊர்க்காரங்க யாருமே நம்பலைங்க. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச சரியா அடுத்த 15வது நாள்லயே அவங்க அம்மா, அதாவது ரஞ்சினியோட அம்மா, அவங்க கனவுல ரஞ்சினி வராங்க. வந்து, "அம்மா, அப்பாவும் நீயும் என் கூடயே வந்துருங்க. நான் உன்ன மட்டும் இல்ல, இந்த ஊரையே சும்மா விடமாட்டேன்னும், நான் தனியா இருக்க விரும்பல, வந்துருங்க, காத்திருக்கேன்னு" சொல்லிட்டு மறைஞ்சிருக்கு. உடனே தூக்கத்துல இருந்து பயந்து எழுந்துடுறாங்க அவங்க அம்மா. என்னாச்சு என்னன்னு கணவர் கேட்காங்க. தன்னோட கனவுல இறந்து போன மக ரஞ்சினி வந்ததையும், உங்களையும் என்னையும் மட்டும் இல்லாம நம்ம ஊரையே சுடுகாடா மாத்த போறேன்னு மிரட்டிட்டு போனதையும் சொல்றாங்க. அவங்க கணவரும் இதை பெருசா எடுத்துக்காம பேசாம தூங்குன்னு திட்டிட்டு அவரும் தூங்கிடுறாரு. ஆனா காலையில ஒரு 5 மணிக்கு மேல அவங்க கணவர் எழுந்து பார்க்கறாரு. மிரண்டு போயிட்டாரு. அப்படி அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனைவி வீட்டு ஃபேன்ல தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. இப்படி ஆயிருச்சேன்னு அழுது புலம்பிட்டு இருக்காரு. அப்படி அழுதுட்டு இருக்கும்போதே அவருக்கு அவரோட மனைவி சொன்னதை ஞாபகம் வந்திருக்கு. அதை நினைச்சு ரொம்பவும் அழுதுருக்காரு. நம்ம பொண்ணு உன் கனவுல வந்து நம்மளையும் நம்ம ஊரையும் பழிவாங்க போறேன்னு சொன்னதா நீ சொன்னையே, அப்பவே நான் சீரியஸா எடுத்திருக்கலாமோ அப்படின்னு இப்போ இது நடந்திருக்காதுன்னு அழுகிறாரு. இதை எல்லாமே ஊர் பொதுமக்களும் கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இந்த டைம் ஊர் மக்கள்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மரணம் நடந்திருக்கு. அவங்க மனைவியும் அதுக்கு காரணம் ரஞ்சினியோட ஆன்மாதான்னு சொன்னாங்க. இப்போ இவங்களும் இப்படி சொல்கிறாங்களேன்னு எல்லாருமே உஷாராயிட்டாங்க. ரஞ்சினியோட அம்மாவுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடித்த உடனே ஊர் கூடி ஒரு மாந்திரிகவாதியை ஊருக்கு வர வச்சு குறி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாந்திரிகவாதி சொல்கிற விஷயத்தை கேட்டு ஊர் பொதுமக்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் நடக்கிற துர்மரணத்துக்கு காரணம் ஒரு கன்னி பொண்ணோட ஆன்மாதான்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு மரணிக்கும் போதே ஒரு சாபத்தோட தான் இருந்திருக்கு. அது எடுத்த சபதமே இந்த கிராமத்தையே பழி வாங்குறதான்னு சொல்லியிருக்காரு. இந்த கிராமத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து தான்னு சொல்லியிருக்காரு. ஊர் மக்கள்லாம் இதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இதுக்கு இருக்கிற ஒரே பரிகாரம், அந்த மரத்தை வெட்டி அது இருந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை பண்ணுறது ரொம்ப ஆபத்து, அந்த ஆன்மாவோட கோபம் இன்னும் அதிகமாக தான் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதியும் கிளம்புறாரு. ஆனால் அந்த ஊர்க்காரவங்க யாருக்கும் அந்த மரத்தை வெட்ட தைரியம் இல்லை. அப்போ ஊர் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒன்று நடக்கிறது நம்ம கிராமத்துக்கு மட்டும்தானே தெரியும். நம்ம பக்கத்து கிராமத்தில் இருந்து மரம் வெட்டுறதுக்குன்னு 2 பேரை கூப்பிட்டு வந்து வெட்டிக்கலான்னு முடிவெடுத்து கூப்பிட்டு வர்றாங்க. வந்தவங்க ஊர் மத்தியில் இருக்க அந்த மரத்தை பார்த்துட்டு, இதை வெட்ட ஆரம்பித்தா எப்படியும் ஒரு நாள் ஃபுல்லாகிரும். எங்களுக்கு இப்போ பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அப்போ வந்து வெட்டி தரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த நாள் அந்த மரத்தை வெட்ட ஒத்துக்கிட்ட 2 பேரில் ஒருத்தர் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தே போயிடுறாரு. ஆனால் இதோட சீரியஸ்னஸ் தெரியாத இன்னொருத்தர் இதை பெருசாக எடுத்துக்காம இது ஒரு விபத்துன்னு நினச்சி விட்டுடுறாரு. அன்னைக்கு நைட்டே இன்னொருத்தரும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு. இந்த நியூஸ் ரஞ்சினியோட கிராமத்துக்கு தெரிய வருது. இதை கேள்விப்பட்டதுமே அந்த கிராமமே ரொம்ப கதி கலங்கி போயிருச்சு. அடுத்த ஒரு சில நாள்லயே ஒரு சில குடும்பமே அந்த கிராமத்தையே காலி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்த ஒரு மாதத்திலேயே அந்த ரஞ்சினியை பைக்ல கூப்பிட்டு வந்தார்ல அந்த நாகராஜ், அவருக்கு மனநலம் பாதிக்கப்படுதுங்க. அவங்க அப்பா அம்மா எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் பார்த்துட்டாங்க. ஆனால் எதுவுமே வேலைக்காகலை. அந்த நாகராஜ் வீட்டில் அவரோட அப்பா, அம்மா, ஒரு தங்கச்சி, இப்படி 4 பேர் தான் இருக்காங்க. ஒரு வார காலத்திலேயே அந்த நாகராஜும் தன்னோட தங்கச்சி ஷாலை எடுத்து ரஞ்சினி தூக்கு போட்டு இறந்த அதே மரத்தில் இவரும் அதே மாதிரி அவங்க தங்கச்சி ஷாலை வச்சு எப்படி ரஞ்சினி தூக்கு போட்டாங்களோ அதே மாதிரி நாகராஜும் தூக்கு போட்டு இறந்துடுறாரு. இது அந்த கிராமத்தில் இன்னும் ரொம்பவும் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்கு. அடுத்து நடந்த விஷயம் ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய விஷயங்க. அது என்னன்னா, இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வாசு இருக்காங்கல்ல, அவரோட அம்மா இந்த ஆன்மாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்ச நாள் நைட்டெல்லாம் தூக்கத்தில் ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க. இதையும் வாசுவும் அவங்க வீட்டில் யாரும் பெருசாக எடுத்துக்கல. வாசு வீட்டில் அவரும் அவரோட ஒய்ஃபு அவரோட அம்மா 3 பேர் தான் இருந்திருக்காங்க. அவங்க வீடு கொஞ்சம் நார்மலான வீடு தான். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு பாத்ரூம்னு சிம்பிளாக தான் இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி காம்பவுண்ட்குள்ளேயே தான் பாத்ரூமும் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு கிணறும் இருக்குது. ஆனால் அந்த கிணத்துல தண்ணி
எதுவும் பெருசாக இல்லைங்க. வாசு அம்மா தனியாக தான் தூங்குவாங்க. இப்படி கொஞ்ச நாள் போக போக ஒரு நாள் நைட்டு வாசு அவங்க ஒய்ஃப் தூக்கத்தில் ஏதோ டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. யாரோ சிரிக்கிற மாதிரியும். சரி, அத்தை தான் தூக்கத்தில் ஏதோ பண்ணுறாங்கன்னு அவங்களும் பெருசாக எடுத்துக்காம ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. கொல்லை பக்கம், அதாவது பின்பக்க கதவு ஓப்பனில் இருக்குது. என்னன்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த கிணத்துக்கு மேலே ஏறி உக்காந்துட்டு அவங்க அத்தை அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவும் பயமாயிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க சத்தம் போடுறதுக்குள்ளேயே அவங்க அத்தை அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க இறந்தே போயிட்டாங்க. வாசு அவங்க அம்மாவுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு ஊரை விட்டே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி 11வது நாள் காரியம் பண்ண பக்கத்தில் சொந்த பந்தத்தை கூப்பிட்டு வர்றாங்க. அப்படி காரியத்துக்கு வீட்டுக்கு வந்தவங்கள ஒருத்தவங்க வாசுவோட அத்தை செல்வி. அவங்க வாசு அம்மா காரியத்துக்கு வர டைமில் நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆனால் காரியம் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் அடுத்த 1 மணி நேரத்திலேயே வாசு காதுக்கு ஒரு செய்தி வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அத்தை இறந்துட்டாங்கன்னு. இப்படி வரிசையாக ஒவ்வொன்றா நடக்குது. வாசு ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி அந்த கிராமத்தை விட்டு திருப்பூர் வந்து செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லி முடிக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண வாசுக்கு ஒரு நன்றியையும் நம்ம வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் அமானுஷ்ய சம்பவம் நடந்தால் அதை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இன்ஸ்டா ஐடிக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்பலாம். நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம்.